வணக்கம் மக்களே, உங்கள் ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சேனலுக்கு மீண்டும் வருக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காதல் உலகத்தின் டைம் பாம்பை பத்தி. ஹே அரவிந்த், என்ன சோகமா இருக்க? லவ் ஸ்பேன் முடிஞ்சுதா? ஆமா காயத்ரி, என் ராசியோட காதல் ஆயுட்காலம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்நேரம் நான் காதல்ல விழுந்திருக்க மாட்டேன் போல. அட போங்க, ராசிக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலையா? நம்ம ராசிக்காரங்க காதல் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு ஒரு வேடிக்கையான ஆனா கொஞ்சம் உண்மைய பேசும் லிஸ்ட இன்னைக்கு பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஒரு ஜாலியான ஒப்பீடு தான். ஆமா, நீங்க காதல்ல எவ்வளவு உறுதியா இருப்பீங்க, உங்க லவ் ஸ்பேன் எவ்வளவு நாள்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு நம்ம காதல் ஆயுட்கால அட்டவணைய பார்க்க போறோம். உங்க ராசி எதுன்னு பார்த்துட்டு உங்க அனுபவம் உண்மையா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றவங்க காதல் விஷயத்துல பவர் பேக் கொண்டவங்க. யாரு? நம்ம ரகசிய ஆளுங்க விருச்சகம். இவங்க காதல் ஆயுட்காலம் என்றென்றைக்கும். ஒரு விருச்சக ராசிக்காரங்க உங்களை மனசுல ஏத்திட்டாங்களா, அப்புறம் முடிஞ்சது. உண்மையான ஆழமான காதல். இவங்க எதையும் மறக்க மாட்டாங்க. அதை விட உறுதி வேணுமா? அடுத்தது நம்ம ரிஷபம். இவங்க காதல் ஆயுட்காலம் உயிருள்ள வரைக்கும். ரிஷபம்னா ஸ்திரத்தன்மை. அவங்க கொடுத்த வாக்கை, சத்தியத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்க. அவங்க உறுதியா இருந்தா அசைக்க முடியாது. அடுத்து வருது நம்ம கிங் சிம்மம். இவங்க காதல் ஆயுட்காலம் பூமி உள்ளவரை. யா, சிம்ம ராசிக்காரங்க காதல்ல இறங்கினா அது ராஜரீகமா இருக்கும். காதலியோ காதலனோ தான் இவங்களோட உலகம். இவங்க காதல் பிரம்மாண்டமானது. இப்போ சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் பயமூட்டுற ராசிக்கு வரும். நம்ம நீதிமானான துலாம். இவங்க காதல் ஆயுட்காலம் 2 நொடிகள். என்ஜி. ஆமா அரவிந்த், துலாம் ராசிக்காரங்க எல்லாமே பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா காதல்ல அவங்க எல்லாத்தையும் அலசி ஆராய்வாங்க. அதுக்குள்ளேயே ஹே, அடுத்த நபர் மீது கவனம் திரும்பிடும். இது ஒரு ஜாலியான குத்து மதிப்பு தான். அடுத்து நம்ம ஸ்டார்டர் மேஷம். இவங்க காதல் ஆயுட்காலம் 24 மணி நேரம் மொத்தம். 24 மணி நேரம் மொத்தம். மேஷ ராசிக்காரங்க எது செஞ்சாலும் வேகமா செய்வாங்க. காதல்ல விழுறது வேகமா இருக்கும், சில நேரம் விலகிறதும் வேகமா இருக்கும். அவங்களுக்கான வெற்றி வேகத்துல தான் இருக்கு. நம்ம சுதந்திர பறவையான தனுசு. இவங்க காதல் ஆயுட்காலம் 2 நாட்கள். யா, தனுசுக்கு சுதந்திரம் தான் முக்கியம். 2 நாள்ல நீங்க அவங்க ரெக்கைய சுருக்க நினைச்சா அவங்க பறந்து போயிட்டு புது வெளிச்சத்தை நாடி செல்வார்கள். அடுத்து நம்ம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறவங்க மகரம். 2 காதலுக்கு நேரமே கிடையாது. மகர ராசிக்காரங்களுக்கு இலக்கு, வேலை, தொழில்தான் பிரதானம். காதல் வரும், ஆனா அது அவங்களோட கரியருக்கு அடுத்த இடத்துல தான் இருக்கும். இப்போ நம்மளையே குழப்புற ராசிக்கு வரோம் கும்பம். இவங்க காதல் ஆயுட்காலம் 1 அல்லது 2 வருடங்கள் அல்லது 100 வருடங்கள். கும்ப ராசிக்காரங்க ரொம்ப கணிக்க முடியாதவங்க. சண்டையே போடாம ஒரு 10 வருஷம் போவாங்க, இல்லனா அடுத்த வாரம் பிரிவாங்க. யாருக்கும் தெரியாது. அடுத்து நம்மளோட ஆய்வாளர் கன்னி. இவங்க காதல் ஆயுட்காலம் சில மாதங்கள். ஏன்னா அவங்க காதல்ல இருக்கிற குறைகளை, தவறுகளை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஆய்வறிக்கையை முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சுது. அதனால அடுத்த நபரை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இறுதியாக நம்ம சேட்டையன் ராசி மிதுனம். இவங்க காதல் ஆயுட்காலம் 30 நொடிகள். யா, மிதுனம்னா இரட்டைத்தன்மை. ஒரு நிமிஷம் உங்களை காதலிப்பாங்க, அடுத்த நிமிஷம் அடுத்து என்ன பேசுறதுன்னு வேற ஏதாவது தேட ஆரம்பிச்சிடுவாங்க. சிரிப்பு வந்திருக்குன்னு நம்புறேன். இது முழுக்க முழுக்க வேடிக்கைக்காகவும் ராசிகளை பற்றி பேசும்போது வர்ற பொதுவான குணாதிசயங்களை பற்றியதும் தான். ஆமா அரவிந்த், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க காதலுக்குரிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான பயணத்தில் சந்திப்போம். நன்றி.